ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பாய்ஸ் சீசன் 4. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour கிட்டே இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த சீசனோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனேன். ஃபஸ்ட்டு சிங்கரோட லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்குது. அதனால நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பங்கரில் சேஃபாக வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூமேனை காமிப்பாங்க. அதாவது ஹோம்லேண்டரால் இவங்களுக்கு இவங்க டாட்டருக்கும் லைஃப் த்ரெட் இருக்குது. பாய்ஸ் டீம் கிட்டே போயிட்டு நீங்கள் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவான புச்சர் அந்த இடத்துக்கு வருவார். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். கரெக்டாக இந்த டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான புச்சர் அந்த ஒரு இடத்துக்கு வருவார். அங்கே ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை கண்டுபிடிப்பாங்க. அதாவது அந்த ஒரு வைரஸை வச்சு சூப்பை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு. பட் என்னதான் அந்த வைரஸ் சூப்பை கொல்ல முடிஞ்சாலும் ஹோம்லேண்டரை அதால் கொல்ல முடியாது. பட் ஹோம்லேண்டரை கொல்லக்கூடிய ஒரு வைரஸை கண்டுபிடிக்கலாம். பட் அந்த ஒரு வைரஸ் ஹோம்லேண்டர் மட்டும் இல்லாமல் எல்லா சூப்புக்குமே லைஃப் த்ரெட் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்டில் ஃப்ரென்சி அந்த ஒரு வைரஸை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பார். இதே நேரத்தில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா சிங்கரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு சேஃப் ஷிஃப்டர் அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க ஆனியோட உருவத்தில். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இவங்க சிங்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, ஃப்ரென்சி அந்த ஒரு வைரஸை டெவலப் பண்ணாரா, புச்சர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கும் நியூமேனுக்கு, இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இதே இதோடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.